இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. மக்களே எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. சரிம்மா, அப்ப ஸ்வேதாவை வர சொல்லிடலாமா? அது ஐயர்கிட்ட கேட்டு என்னன்றது வர சொல்லுங்கம்மா. சாப்பாடெல்லாம் சொல்லியாச்சுலா? அம்மா தீனா சாப்பாடுக்கெல்லாம் சொல்லிடலாமா? எல்லாமே சொல்லியாச்சு பாட்டியோ. கரெக்டாக என்கேஜ்மெண்ட் ரிங் மாற்றி முடிச்சோடனே இந்த வீயெல்லாம் சாப்பிட போயிடலாம். சரி தீனா. அம்மா அப்பாவை எங்க? இங்கதான் மண்டபத்துல இருந்தார்ல, சுந்தரம் மாமாட்ட பேசிட்டு இருந்தாரு. ஓ அப்படியா, சரிம்மா. சரி தேனு. என்னம்மா? சரி வா, நம்ம வெளியே போய் நிப்போம். இந்த வீ எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடணும்ல. சரிம்மா வாங்க போலாம். அம்மா செல்வி எங்க? இங்க உள்ளதாம இருந்தா? சரி சரி இருக்கட்டும், நம்ம போலாம். போவோம் வாங்க. இந்த அம்மு எங்க போனான்னு தெரியலையே. வந்தவ ஒரு மெசேஜாவது பண்ணாளா? நானும் வந்தவன் ஃபுல்லா தேடிட்டேன். அம்முவையும் காணும், அவ ஃப்ரெண்டையும் காணும். ஃப்ரெண்டை பார்த்தாவது கேட்கலான்னு பார்த்தா அந்த சிஸ்டரும் எங்க போனாங்கன்னு தெரியல. இருக்கு அவளுக்கு. சரி நம்ம இங்க தனியா நிக்கிறதுக்கு அங்க போய் வந்தவையெல்லாம் வாங்கன்னு கேட்கலாம். இன்னும் இப்படி ஒத்தையில உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. யாராவது கூட இருந்தா என்ன? வந்திருக்கவே எல்லாரும் என்னையவே பாக்குறாங்களே. இந்த அம்மா வேற எங்க போனாவ? ஒருத்தரையும் காணோம். யாராவது தெரிஞ்சவிய பக்கத்துல இருந்தாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த தாம்பழத்தை எடுத்துட்டு வாமா. சண்மு போறா. பாப்பா என்னண்ணா? வாமா. என்ன சொல்லுண்ணா? கொஞ்ச நேரம் இங்கே இரு சண்மு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்? என்ன ஏன் கேக்குற? இருக்கவே எல்லாரும் என்னதான் பாக்குறாவ. அம்மா நீ தானே மாப்பிள்ள, பார்க்க வேண்டாமா? சும்மா இரு சண்மு, நீ வேற. தனியா இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது. உனக்கே தெரியும்ல நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு. இதுக்குன்னு மண்டபத்துல வந்து உட்காந்துட்டுமா தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் இரு, அண்ணி வந்துருவாவ, சேர்ந்து உட்காரு. அது எனக்கு தெரியும். சரி மாப்பிள்ளை எங்க? எங்க மாமியார் மாமனார்லாம் கூப்பிட போயிருக்காவ கார்ல. ஓ அப்படியா? அண்ணே அம்மு வா, நீ எங்க போன இவ்வளவு நேரமா? இங்க தாம்பலம் கேட்டாவல, அதை கொடுக்கறதுக்காக போனேன். அப்படியா? அம்மா என்ன புது மாப்பிள்ளை முகத்துல சிரிப்பே காணோம்? அம்மாடி நல்லா கேளு, புது மாப்பிள்ளைக்கு தனியா உட்கார பயமா இருக்காமா. சண்மு பயமாலாம் இருக்குன்னு நான் சொன்னா மாறி இருக்குதுன்னு தான் சொன்னேன். டைம்ல அது அப்படிதான் இருக்கும். ஏன் அம்மு நீ வேற. இல்லை நீங்க ரெண்டு பேரும் இங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அங்க போய் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? ரொம்ப ஓவரா பண்ணாத சண்மு. வீட்லயே ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. இப்போ மண்டபத்துல வந்து என்ன வேலை பார்க்க போற நீ? என்ன பார்த்து இப்படி கேட்ட? எங்க அண்ணனுக்கு கல்யாணம், நான் ஒரு நாத்தனார்ல. நாத்தனாருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் தெரியுமா? ஓ இவ வேற படம் போட ஆரம்பிச்சிருவாளே. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தாயே நீ நிக்கவே வேண்டாம், போ. நான் தனியாவே உட்காந்துக்கிறேன். சரி சரி உட்காரு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரியாவது இருண்ணா. ஆமா நீ சிரிச்ச மாதிரியாவது இரு. ரொம்ப உருண்டு இருக்க மாதிரி இருக்கோ? இல்லையா, அதாவது வயசான பாட்டியை பார்த்தாவனா பிள்ளைக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாவ. ஓ அது வேற இருக்கோ? ஆமா ஆமா கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. அன்மோ நீ எங்கேயா தீனாவை பாத்தியா? நான் எங்கடி பார்த்தேன்? எங்க இருக்கானே தெரியலட்டி. நானும் மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேன். பைத்தியக்காரி, கால் பண்ணி கேட்க வேண்டியதானே. போன வேற மறந்து வீட்டிலே போட்டு வந்துட்டேன்டி. போ, வேற வேலையே இல்லை உனக்குலாம் என்ன? அன்மோ மறந்துட்டேன் சண்மோ, உன் ஃபோன் தரியா? என் ஃபோன் அங்கே அண்ணி ரூம்லலாம் இருந்துச்சு. இப்போ அவியலை பார்க்க போனேன், மேக்கப் பண்ணிட்டு இருந்தாவளா, இங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. போய் வேணா எடுத்து ஃபோன் பண்ணு. சரிட்டி பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் கால் பண்ணி போய் பாருட்டி. இதுன்னு நினச்சிக்கிற போறாவ. நான் கால் பண்ணிட்டு எடுத்து பேசிட்டு எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு போய் பார்த்துட்றேன். என்ன சரி போய் பாரு, யாரும் வேண்டான்னு சொல்லலை. இங்கேயும் உங்கள் அம்மா கண்ணில் எதுவும் மாட்டிடாம வாயை மூடு. நான் அப்படிலாம் ஒன்றும் மாட்ட மாட்டேனே. என்னம்மா போ, நான் சொல்கிறது சொல்லிட்டு அதுக்கு மேலே உன் இஷ்டம்மா. சரி நான் போய் உன் ஃபோன் எடுத்து கால் பண்ணி பார்க்குறேன். போ. நீ நல்லா தானட்டி இருக்கேன்? சூப்பரா இருக்கு ஸ்வேதா, இப்படியே சிரிச்ச முகமாவே இரு. ஓகே. மாப்பிள்ள சார் தான் என்ன பண்றாருன்னு தெரியல. என்னாச்சு? போய் பார்த்துட்டு தானே வந்தேன். பாவம் போல உட்காந்துருக்காரு. பாவம். இன்னொரு அரை மணி நேரம் தான், நான் போயிடுவேன்ல. நான் போய் துணைக்கிருக்கேன் அவருக்கு. இருமா, இது யாரும் வேண்டான்னு சொல்லலை. படா எனக்கு ஸ்டேஜுக்கு போவோன்னு இருக்குடி. இந்த அக்காவை பாரு. அதான் பாரு. சும்மா இருங்கடி. என்ன மாதிரி நீங்களும் ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்கல்ல, இப்போ தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டோமா? பின்ன இருக்காதா? இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நானும் சந்தோஷம். மேரேஜை வீட்டில் அக்செப்ட் பண்ண வச்சு இந்த மேரேஜ் வரையும் கொண்டு வந்துருக்கோம்ல, அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஃபீலிங்ஸ்லாம். இருக்குமா இருக்கும். ஸ்வேதாக்கா யாரோ கூப்பிடுறாங்க. யாரு? உள்ள வாங்க, டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. அம்மு எப்படி இருக்கா? நல்லா இருக்கேக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அப்பவே இங்க வரலாம்னு நினைச்சேன், மேக்கப் பண்ணிட்டு இருந்ததுனால டோர் க்ளோஸ்ல இருந்துச்சு. இன்னுமே சண்முகிட்ட கேட்டேன்டா, அம்மு வரலையான்னு சொல்லிட்டு. நீ எங்க இது வேலையா இருந்தேன்னு சொல்லி சொன்னா. ஆமாக்கா. சண்மு இவங்க யாரு? இவங்க என் சிஸ்டர் இன்லா இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு தான். உங்க ஃப்ரெண்டுக்கும் மேல. என்னக்கா என்ன இன்னும் அக்கா அக்கான்ட்டு இருக்கா? ஐயோ மறந்துட்டேன், சாரி அண்ணி.
இப்போ ஓகேவா? ஆ, உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. செலெக்ஷன் யாரு உங்க அண்ணன்ல? இப்போ சூப்பராக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், எங்கள் அண்ணன் செலக்ட் பண்ண நீங்களே செம்மையாக இருக்கீங்க. அப்போ ட்ரெஸ்ஸு மட்டும் இன்னும் நல்லா இருக்காமையாக இருக்க போகுது. இப்படிலாம் பேசுது பாரு இந்த பொண்ணு. அதான் பாரு. என்ன ஐஸ் வைக்கிறீங்களோ? ஐயோ, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லுடா, என்னாச்சு? சண்முவோட மொபைல் இங்கே வச்சுட்டு வந்துட்டாலாமா? நான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தா, அதுக்காக தான் அண்ணி வந்தேன். ஆமாடா, அங்கே தான் வச்சுட்டு போனாங்க. அங்கே ட்ராயரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஓகே. சரி, அப்போ நான் எடுத்துகிட்டு போட்டுமா? எடுத்துட்டு கிளம்புடா. நீங்கள் சீக்கிரம் வாங்க ஸ்டேஜுக்கு. எங்கள் அண்ணன் பாவம் தனியாக உட்காந்துட்டு இருக்கு. நானும் ஸ்டேஜுக்கு வரேன் தான் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காவ. ஆமாம் ஆமாம், ஏதோ நல்ல நேரம்லாம் இருக்காம்ல, நேரம் பார்த்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி சொன்னாவ. ஸ்டேஜுக்கு என்ன அழைச்சிட்டு வரும்போது நீலாம் வா, சரியா? கண்டிப்பா. சொல்லு ஸ்ரீ. இப்போ நானும் அக்காவும் எதுக்கு இருக்கோம்? அங்கே 2 பேர் தானே பிரைட்ஸ் மேடு, நாங்கள் தான் கூட்டிகிட்டு வருவோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ யார் வேணாலும் வரலாம். லூஸ் மாதிரி பேசாத ஸ்ரீ. எதுவும் நினச்சிக்காதீங்க. சின்ன பொண்ணு, அதனால தான் அப்படி பேசிட்டா. ஆ அம்மு, நீ எதுவும் நினச்சிக்காதடா. எனக்கு இதெல்லாம் தெரியாது பார்த்துக்க, புதுசு. அதான் ஏதோ விவரம் தெரியாமல் பேசிட்டா. பரவாயில்ல நீ. சரி, நான் எடுத்துகிட்டு கிளம்பியேன். ஆ ஆ தீனா வாய்ஸ் மாதிரி கேட்குது. ஏ அம்மோ, வாதீனா, ஸ்வேதா அம்மா இங்க இல்லையா? நீ அத்தை இங்கே வரவே இல்லை. பாட்டிட்டு கேட்டேன், இங்கதான் ரூமுக்கு வந்தாவன்னு சொல்லி சொன்னாங்க. இதான் நான் இங்க வந்தேன். ஆமா ஆமாவா? ஸ்ரீ வாண்டு எப்படி இருக்கா? ஐயா, என்னடா நடக்குது இங்க? மீச டென்ஷன் ஆகுது. நல்லா இருக்கேன். உங்களை காலையில இருந்து தேடிட்டே இருந்தேன். என்ன எதுக்கு நீ தேடுனா? உங்களை பார்க்கத்தான். அப்படியா? அதான் இப்ப பார்த்தாச்சுல. நம்மள கண்டுக்க கூட மாட்டான், கோவமா இருக்கானோ? தீனா, பாட்டியை கொஞ்சம் வர சொல்றியா? ஸ்வேதா என்னாச்சு? மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து அவங்க என்ன பார்க்கவே இல்லை. இல்ல அங்கெல்லாம் ரிசப்ஷனுக்கு வரவங்க எல்லாம் வரவேற்றுட்டு இருக்காங்க. அதான் நீ ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அங்கதானே எல்லாரும் இருப்பாங்க, அப்ப பாத்துக்கண்ணே. ஓகே தீனா. மேடம் நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரி சரி, சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்கண்ணே. என்னது? நான் ஸ்வேதாக்கா முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசுறான்? சேம் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல, அதான். ஆனா சேம் பீச் அடிக்கணும்ல, அதுக்கு தான். வாங்கி தரேன். என்னக்கா நடக்குது இங்க? அதாண்டி எனக்கும் தெரியல, இரு பாப்போம். சரி சரி, இங்கேயே நிக்கிறீங்க? வெளியில வேலை இருக்கு. வெளிய வேலையா? என்னது? வெளியே கொஞ்சம் குப்பையா இருந்துச்சு, நீங்க போனீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிரும். புரியலையே எனக்கு. இதான் பெருசா 2 கொசுவுல தொங்குதுல, வெளியே கொஞ்சம் குப்பையா கிடக்குது. ஒரு 2 நிமிஷம் அங்கேயும் இங்கேயும் லாந்துனீங்கன்னா எல்லா குப்பையும் சுத்தமாயிரும். தான். தீனா, அந்த பொண்ணு ஏதாவது நினைச்சுக்க போறா. அவனே இருக்குடா, உனக்கு ரொம்ப ஓவராவா பேசுற. இல்ல உண்மையே தானே சொன்னேன், அப்பா எதுவும் சொல்லலையே. நீங்க ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சாரிங்க. இல்ல நான் காமெடியா தான் சொன்னேன். நான் காமெடியா சொன்னாலும் அதான் உண்மை. ஸ்வேதாக்கா, நான் வெளியே போறேன்னு. நீ இரு அம்மு. பரவாயில்லக்கா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் அங்க போறேன். ஓவராவா பேசுற, இருக்குடா உனக்கு. என்ன தீனா இது? ஸ்வேதா என்னாச்சு? இந்த பொண்ணு போட்டு இப்படி கலாய்க்கிற, உனக்கு முன்னாடியே தெரியுமோ? நல்லா பேசிருக்கியோ? அதெல்லாம் தெரியும். ஃப்ரெண்டு தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். பேசுறது கலாய்க்கிறத வச்சு பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியல எனக்கு. ஆமா அதே டவுட்டு தான் எனக்கும். என்ன தீனா, எதா இருந்தாலும் சொல்றா. அம்மா தாயே, ஸ்டேஜுக்கு இப்போ கூப்பிட உங்க நாத்தனார் வருவாங்க, நீ அவங்க கூட வாமா. இல்லை உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம். ரைட். இதுக்கு மேலே இங்கே நிற்க கூடாதுடா, நம்ம கிட்ட எல்லாத்தையும் கறந்துருவாங்க இவங்க. ஈஸா எஸ்கேப் ஆயிருடா தீனா. அண்ணி, சண்மு வா சண்மு. ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க, போலாமா? பாடா, ஒரு வழியா ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்களா? சும்மா இருடி. ஏன் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களோ? ஆமா, எவ்வளோ நேரமா? எப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்கன்னு ஒரே அலும்பு. சரி வாங்க போலாம். ஸ்டேஜுக்கு போலாம் அக்கா, போ. போலாமே. அழகு போல இருக்காளே. இன்னைக்கு ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸா சூப்பரா இருக்கல. ஆமா, என் மவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது என் மருமவ இப்படிதான் நடந்து வந்தா. இப்போ இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. இதை பார்க்க அவையே 2 பேர் இல்லையே. அம்மா, இதுக்கு இப்போ போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிய? நடந்தது எதையும் மாற்ற முடியாது. இது இல்லைன்னா என்ன, அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆமாம்மா, அம்மா வருத்தப்படாதம்மா. நீங்கள் வருத்தப்படாதீங்க. பாருங்க, ஸ்வேதா உங்களை தான் தேடிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சோகமாக இருந்தீங்கன்னா
அவளுக்கு எப்படி சந்தோஷமா இருக்க மனசு வரும்? ஆ சரிம்மா. வருத்தப்படாதீங்கம்மா. இப்போ அவங்க ஆசீர்வாதத்தோட பிள்ளைய 2 பேரும் நல்லா இருப்பாவ. சந்தோஷமா நீங்களும் சேர்ந்து வாழ்த்துங்க. ஆட்டும். மோதிரம் மாத்த சொல்லிடலாமா? சொல்லிடுங்க ஐயரே. சரிம்மா. இப்ப பாரு ஜோடி போறதத்த. வேற லெவல்ல இருக்காங்க பாரு. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. பொண்ணுக்கு குடும்பத்தாரு மாப்பிள்ளைக்கு குடும்பத்தாருலாம் எல்லாரும் இந்த முன்னாடி தான் நிக்கிறாவ. அப்ப சரி, மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? சம்மதம். பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? சம்மதம். நல்லது. சரிம்மா, இதுல பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை மாத்திக்கணும். அதுக்கு பிறகு 2 பேரும் மோதிரம் மாத்திக்கங்க. சரி சாமி. மாலை எடுத்துட்டு வாங்கம்மா. ஏமா இப்ப மோதிரத்தை கொடுங்க. 2 பேரும் இந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் சேர்ந்து சமாளிச்சு ஒற்றுமையா வாழுவோன்னு சொல்லி மனதார சத்தியம் செஞ்சு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்று நாங்க வாழணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு மோதிரம் மாத்திக்கங்கம்மா. அம்மா மோதிரத்தை கொடுங்க. சரிங்க சாமி. ஸ்வேதா நீ இந்தாங்க. பெண்ணை கும்பியடி கொடி கொலவையோ போட்டு கும்பியடி கும்பியடி பெண்ணை கும்பியடி கொடி கொலவையோ போட்டு கும்பியடி. ஸ்வேதா, இந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் விட்டுட்டு போகவும் மாட்டேன், யார்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இந்த ஒரு கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் உங்க கூட கடைசி வரையும் என் மூச்சு இருக்க வரையும் துணையா இருப்பேன். குழஞ்சு குழஞ்சு கும்பியடி வயசு பொண்ணுக்கு வாழ வந்தது வளைஞ்சு வளைஞ்சு கும்பியடி. கம்மன் இருடா. அடுத்து நமக்கு எப்போ? நமக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலாம். போற போக்க பார்த்தா நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமானே தெரியலையே. கல்யாணம் நடக்கலன்னா என்ன, நம்ம தான் இப்ப லவ்வர்ஸா தானே சேர்ந்துட்டோம்ல. பேசாம இரு. அடி பாவி. போதும் போதும். அன்மோ பார்த்தது போதும், போட்டோக்கு போஸ் கொடுங்கன்னு சொல்ல வந்தேன்ப்பா. போஸ் தானே கொடுத்துட்டா போச்சு. அன்மோ நீங்களும் வாங்க, மாப்பிள்ள வாங்க. சரி மச்சான், எல்லாரும் அப்படியே இருங்க. ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். ப்ரோ நல்லா எடுங்க. இல்லை ஒரு மெமரிஸ்ல ஃப்ரேம் போட்டு மாட்டணும். தீனா ப்ரோ உங்க அலும்பு தாங்கல. கன்ஃபார்மே ஆயிட்டு. என்ன கன்ஃபார்ம் ஆயிட்டு? இதையெல்லாம் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுருவாங்க போலயே. சும்மா இருடி, இப்ப தெரிஞ்சா என்ன? தெரிஞ்சா என்னவா? அதான் என்ன முடிச்சு விட்டுருவாங்க. ஓவரா வாய் பேசாத என்ன. சரி ஓகே ப்ரோ, எடுத்தாச்சு. அப்படி இல்லை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறீங்களா? கப்பல் அப்படியே போட்டோ 4-5 ஸ்டில் எடுத்துக்கிறோம். ஓகே ப்ரோ எடுங்க, நாங்களாம் அந்த பக்கம் போயிடுறோம். சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம இங்க நிக்க வேண்டாம், வாங்க எல்லாரும் போலாம். ஆமா போங்க போங்க. அம்மு பாத்தியாடி இவனை? பார்த்து தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோகமும் மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிட்டு இருந்தான். இப்ப பாரு அதானே, மேரேஜ் கூட ஆகல, என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள எங்களை தான் போங்க போங்கன்னு சொல்ற. என்னன்னா இது? பாரு அம்மு, நம்ம அப்பளையெல்லாம் இவனுக்கு துணைக்கு வந்து இருந்திருக்கவே கூடாது. ஆமா சண்மு, நீ சொல்றதா சரி. போதும் போதும். என்ன போதும் போதும்? நாத்தனார் வேலையை காட்டுறீங்களோ? ஆமா, பின்ன காட்டாமையா? காட்டித்தானே ஆகணும். காட்டுங்க காட்டுங்க. நானும் அண்ணி யாருன்னு காட்டத்தானே போறேன். ஐயோ, இவ விளையாட்டுக்கு பேசுறாவளா இல்ல உண்மையா சண்டை போடுறாவளானே தெரியலையே. இல்ல நான் தான் மாட்டிட்டு முழிக்கேன். பயப்படாதீங்க சந்தோஷ், சும்மா நாங்க விளையாட்டுக்கு தான் பேசிக்கிறோம். ஆமாண்ணா பயப்படாத. நான் ஒன்றும் பொண்டாடி கூட சண்டைலாம் போட மாட்டேன். என்ன சண்மோ? சும்மா இருங்க, அப்ப சொல்ல வேண்டாமா எங்க அண்ணன்ட்ட? எங்க அண்ணன் பாருங்க பயப்படுறான்ல. சரி பேசுனதெல்லாம் போதும், வழி விடுங்க. வாங்க நம்ம எல்லாம் போலாம், அவங்க எல்லாம் போட்டோ எடுக்கட்டும். அதுவும் சரிதான், வாங்க நம்ம எல்லாம் போலாம். இப்போ நம்ம எல்லாம் போலாமா? போலாம் எல்லாம் கிளம்புங்க. ஓகே, அப்படியே மாத்தி மாத்தி போஸ்ட் கொடுங்க ப்ரோ. இங்க ஒவ்வொரு ஸ்டில்ல எடுத்துக்கிறோம். ஓகே ப்ரோ.